வணக்கம். நம்ம சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாக இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நமக்கு ரியல் லைஃப்பில் கிடைக்காத அந்த அன்பு, பாசம், பரிவு, அந்த எமோஷனல் சப்போர்ட்டு இதெல்லாம் நம்ம யார்கிட்ட கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது ரியல் லைஃப்பில் கிடைக்காத பட்சத்தில் நாம் அதே மாதிரி ஒரு இமேஜினரி கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டர்கிட்டேருந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை நம்ம எதிர்பார்ப்போம், அதுவும் கொடுக்கும், நம்ம அதோடு சேர்ந்து வாழ்வோம். இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா அந்த சின்ன குழந்தை 2-3 அண்ணன் தம்பிங்களோட இல்லை அக்கா தங்கச்சிங்களோடு இருக்கிற அந்த சிப்ளிங்களோடு இருக்கிற குழந்தைங்கள பார்த்திங்கனாக்கா ஓகே ஃபைன், அது வந்து நார்மலாகவே அதுங்க சேர்ந்து விளையாடும், அடிச்சிக்கும், திருப்பு கூடிக்கும், இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். எஸ்பெஷலி தனியாக இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னாக்கா அதுவும் அந்த பேரண்ட்ஸினுடைய அருகாமை நிறைய நேரம் கிடைக்காத பட்சத்தில் இமேஜினரி கேரக்டரோடு அந்த குழந்தைகள் வந்து வாழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொம்மைங்களோட அது பேச ஆரம்பிக்கும். அதற்கு சாப்பாடு ஊட்டும், குளிப்பாட்டும், மேக்கப்லாம் பண்ணும். அந்த பொம்மை கீழே வந்துச்சுன்னா ஐயோ அடிபட்டுச்சான்னு சொல்லி அதை தூக்கி அதை வந்து ஆறுதல் படுத்தும். இந்த மாதிரி அந்த இமேஜினரி கேரக்டர் இத்தனாலும் மனசுக்குள்ளே இருந்த கேரக்டரை அதுங்களுக்கு பொம்மை வந்து நம்ம கையில் கிடைக்கும்போது அந்த பொம்மைங்களோட பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த பருவம்னு பார்த்திங்கன்னா பள்ளி பருவம். இந்த பள்ளி பருவத்தில் இதே உறவுகள் வந்து மற்றவங்களுக்கு அந்த உறவுகள் இருக்குது, ஆனால் நமக்கு இல்லாத பட்சத்தில் அந்த உறவுகளை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சம்மர் வெக்கேஷனுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்கா மாமாலாம் வந்து எனக்கு வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க, ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த இல்லாத அந்த கேரக்டர் என்ன பண்ணோன்னா ஒரு அக்காவை கிரியேட் பண்ணோம். அக்கா வந்து நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி, எல்லா இடத்துல சுற்றி காட்டுற மாதிரி, தலை சீவி விடுற மாதிரி, தலை கோதி விடுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இமேஜினரி கேரக்டர் உருவாக்கி அதிலிருந்து ஆறுதல் படுத்திக்கும். அதே மாதிரி அடுத்து அந்த 13 பருவம், அந்த காதல் பருவம் வருகிற அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு காதல் சொல்ல முடியாத இடத்துல, இல்லை நமக்கு வந்து அந்த காதல் அமையாத ஒரு சூழலில் நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற கேரக்டர், இல்லை நிஜத்தில் வந்து மற்றவங்களுக்கு நடக்கிற கேரக்டரை நமக்கு அந்த கேரக்டரை உருவாக்கி என்ன பண்ணுவானுங்க, இந்த பக்கம் பெண் ஒரு காதலனோ இல்லை ஒரு ஆண் ஒரு காதலியோ தன்னோட அந்த காதலியோட எப்படிலாம் நம்ம இருக்கணுங்கிறத ஒரு இமேஜினரி காதலோட சேர்ந்து வாழ்வாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் ஆண் அதை பழக முடியாத பட்சத்தில், ஒரு ஆண் இல்லை ஒரு பெண்ணோட பழக முடியாத பட்சத்தில், அதாவது காதல் வெளிப்படுத்தி அது உண்மையான ஒரு காதலர்களை வாழ முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து லவ் இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும், இவங்ககிட்ட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும், பல இடத்துக்குள்ள அவங்க சுற்றுற மாதிரியும், இவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தர மாதிரியும், இவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தர மாதிரியும் உண்மையிலேயே மனசில் நினைச்சிட்டு அதை டிஸ்கிரைபும் பண்ணுவாங்க நண்பர்கள் இடத்துல. எங்கள் வீட்டு பக்கத்தில் இது மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் 2 பேரும் இந்த காதல் தினத்துக்கு இந்த இடத்துக்கு போனால் அவங்க சர்ப்ரைஸாக எனக்கு இப்படிலாம் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இது இமேஜின் நடந்தது, உண்மையிலே நடந்த மாதிரியே வந்து டிஸ்கிரைப் பண்ணுவான். டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவன் பார்ப்பான் உண்மையிலே நம்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு. நம்புற பட்சத்தில் மறுநாள் இது ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க சொல்ல ஆரம்பிப்பான். இது ஒரு காலப்போக்கில் அந்தந்த ஒரு காலகட்டம் இது வந்து பெண் ஆணாக மட்டும் இல்லாமல் ஆண் பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள், எந்த கேரக்டர்கிட்டேருந்து வெளிப்புறத்தில் அந்த அன்பு பாசம் பரிவு கிடைக்கலையோ அது ஏன் அதே மாதிரி ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, ஆனால் அந்த ஆணுடைய அந்த அன்பு இவன் நமக்கு கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு தோழமை கிடைக்கல, இவன் ஒரு தோழமை கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பெண்ணு அந்த இடத்துல ஒரு பெண் இன்னொரு பெண் வந்து தோழமையாக இருக்காங்க, அந்த தோழமை நமக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் இவங்க உள்ளுக்குள்ளே ஒரு தோழி உருவாக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது, அதாவது இந்த ஒரு இது பொதுவான கருத்து. எந்த ரியல் லைஃப்பில் எந்த ஒரு கேரக்டர் இல்லையோ பண்பும் அந்த பாசம் கனிவோடு நம்ம கிட்ட நடந்துருக்கு, அந்த கேரக்டர் தனக்குள்ளே உருவாக்கிட்டு வாழ்வாங்க. இது அடுத்த காலகட்டம் கல்லூரி. இந்த கல்லூரி காலகட்டத்தில் போனால் காதலர்கள் இருப்பாங்க. அப்போது இங்கே ஒரு தோழி ஒரு தோழனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து இந்த அரியர்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வேலைக்கு போகிற ஜாபுக்கு போகிற இந்த அது முயற்சி எடு, நான் சிவி ப்ரிப்பேர் பண்ணி தரேன், எனக்கு தெரிஞ்சவங்க அந்த கம்பெனியில் இருக்காங்க, நீ போயிட்டு அந்த அவர் பாரு, உங்களுக்கு ஜாப் ஏற்பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு ஒரு தோழி ஒரு தோழனுக்கு பார்க்குறது இந்த நம்ம கேரக்டர் ஒருத்தர் பார்ப்பார். இது அதே மாதிரி நமக்கு ஒரு தோழி இருக்கிற மாதிரி இவரை மோட்டிவேட்
மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, சிவி ரெடி பண்ணி தர மாதிரி, நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இதே மாதிரி இங்கே ஒரு தோழன் ஒரு தோழிக்கு பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு தோழி இப்படி ஒரு தோழனை கிரியேட் பண்ணி அடுத்தடுத்து அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மாதிரிலாம் ஒரு இமேஜினரி கேரக்டர் வாழ்வாங்க. அடுத்து வேலை செய்கிற சமயத்தில் யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அங்கே மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எப்படிலாம் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குதோ அந்த சப்போர்ட்டை நமக்கு ஒரு இமேஜினரி கேரக்டருக்கு கிரியேட் பண்ணி இவங்க அதுங்கிட்ட இருந்து அந்த எமோஷனல் சப்போர்ட்டை அந்த பேலன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து கல்யாணம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலகட்டம். இந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு இமேஜினரி இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடிகர் திலகம் பத்மினி அந்த வியட்நாம் வீடு அந்த மாதிரி, அடுத்ததுக்கப்புறம் தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா மாதிரி, இந்த பக்கம் அஜித் ஷாலினி மாதிரி, இங்கே சூர்யா ஜோதிகா மாதிரி, இந்த படத்தில் வர அந்த கேரக்டர்களோடு இவங்க கற்பனை பண்ணி உள்ளார நுழைவாங்க. அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் இவன் ஒரு இமேஜினரி மனைவியோ இந்த பக்கம் ஒரு இமேஜினரி கணவனோ கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களோட வாழ ஆரம்பிப்பாங்க. பழைய படத்தில் நடிகர் சுருளிராஜன் அவர்கள் ஒரு படத்தில் அந்த படத்தில் மனைவியாக நடிக்கிறவங்க இவங்ககிட்ட இவர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சுருளிராஜன் அவர்கள் யாராச்சும் அவங்க வீடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாராச்சும் வந்து இவங்க வந்து வரவேற்க மாட்டாங்க, இவருக்கும் சரியாக பணிவிடை செய்ய மாட்டாங்க, சாப்பாடு உட்காந்து பரிமாற மாட்டாங்க, இவர் அசதியாக இருக்கிற பட்சத்தில் இவருக்கு கை கால் அமைக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை. இதெல்லாம் வந்து அந்த ரியல் அந்த படத்தில் நடிச்சவங்க கிட்ட இருக்காது. அப்போ உடனே ஒரு இமேஜினரி மனைவி இவர் எப்போவுமே கூட வச்சிருப்பார். உடனே நீ வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஆளுங்களை நீ வரவேறு, அவங்கள உபசரி, எனக்கு சாப்பாடு பரிமாறு, எனக்கு கை கால் அமைக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜினரி கேரக்டரோடய வாழ்வார். அடுத்து நம்ம சூத்துக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் படத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. அதை இவர் ஒரு இமேஜினரி தோழி கிரியேட் பண்ணி இவர் டிசிஷன் எடுக்கிறப்பெல்லாம் வந்து அந்த தோழிக்கிட்ட பேசி அவர் டிசிஷன் எடுப்பார். ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக அந்த கேரக்டர் கூடவே த்ரூ அவுட் த படம் முழுக்க நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுறதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அடுத்து வாலி அஜித் அவர்கள் படத்தில் சிம்ரன் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுற அந்த காலகட்டத்தில் தனக்கு ஒரு காதல் இருந்துதா, ஒரு இமேஜினரி ஒரு கற்பனை ஸ்டோரியை சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தனக்கு ஒரு காதல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இமேஜினரி கேரக்டரில் ஜோதிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதாவது நான் இப்படி பேசினேன், அவங்க இப்படி பேசினாங்க. அப்போது சிம்ரன் அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்படி பேசியிருக்கலாமே, இப்படி சொல்லியிருந்தால் இப்படி ஒரு காதல் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு இவருக்கு ஐடியாலாம் சொல்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் வந்திருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பருவத்தில் ரியல் லைஃப்பில் கிடைக்காத அந்த பாசம், பரிவு, அன்பு, அரவணைப்பு எல்லாமே ஒரு இமேஜினரி கேரக்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார அதோட அந்த கேரக்டரோடவே இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போது இங்கே வெளியில் கிடைக்காத அந்த அன்பு, சுகம், அன்கண்டிஷனலாக எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா முதியோர் காலகட்டத்தில், அதாவது ஒரு உண்மையிலே ஒரு பெண்ணோ பையனோ இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த பக்கம் மகளாக இருந்த மருமகன், மகனாக இருந்த மருமகள், அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஒரு பேர குழந்தைகள் வருது. அந்த பேர குழந்தைகளை எப்படிலாம் நம்ம கூடி அந்த கொஞ்சம் குழாவணுங்கிறது அந்த முதியோர்களுக்கு இருக்கும். அதுவும் தூரத்தில் இருக்காங்க, அவங்க எப்போ ஒரு முறை தான் வந்து போகிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க வருகிற நாளை எதிர்நோக்கி அந்த பேர குழந்தைகளுக்கு இந்த பேர குழந்தைகளை இது பிடிக்கும் ட்ரெஸ்ஸு, நகை, பொம்மைங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இந்த தாத்தா பாட்டி அந்த முதியோர்கள் ஏக்கத்தோடு இருப்பாங்க. அப்படி வரும்போது அதை சேகரிக்கும் போதே ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டே சேகரிப்பாங்க. பட்டுக்குட்டி இது உனக்கு எடுத்து வைக்கிறேன்டா பாட்டி, பட்டுக்குட்டி தாத்தா இது உனக்கு எடுத்து வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டே ஆரம்பிப்பாங்க. இப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம கான்சியஸாக மறைக்கிறோம். குழந்தைகளும் பொம்மைகளோட பேசுவோம், இந்த முதியோர்களும் வந்து அந்த கேரக்டர் என்னென்ன கேரக்டருக்காக அவங்க பரிதவிச்சு இயங்கிக்கிட்டு இருக்குங்களோ அந்த கேரக்டரோட பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ஒரு உறுத்தலான சோகம் அப்படிங்கிறத விட அந்த ஒரு சூழலில் நம்மளால் அது எனக்கு பேசுகிறதுக்கே அது ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஒரு மகனோ மகளோ இல்லாத கேரக்டர், அதாவது குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் அந்த
ஒரு மகன் மருமகளோட பேரக்குழுக்களோட அந்த கூடிய அந்த உறவுகள் பார்ப்பாங்க இல்லையா, குழந்தைகளே இல்லாத அந்த தம்பதிகள், அவங்களுடைய ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாது. கடைசி காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இமேஜினரி அந்த கேரக்டரோட வாழ்ந்து 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 அந்த பொம்மைங்களோட பேசி அதை வந்து அந்த தம்பதிகளுக்கு மட்டுமே புரிகிற அந்த வலியும் அந்த கேரக்டரும் அந்த எமோஷனல் இதுவும் வந்து அவங்களுக்கு மட்டுமே தான் புரியாது. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்போது இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொன்று பேசிட்டு வரீங்க இல்லையா, நான் சொல்ல வந்த விஷயம் இந்த வீடியோவில் முக்கிய சாராம்சம் என்னென்னா, நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அது வெளிப்புறத்தில் ஒரு சூழல் பார்க்குறோம், அதுக்காக நம்ம ஏங்குறோம், அது நமக்கு நடக்கலை, ஒரு இமேஜினரி கேரக்டர் உருவாக்குறோம், அதோட நம்ம பேசி பழகி அதோட ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சினிமாவில் ஒரு லவர் இருக்காங்க, அடுத்து கட்டம் கல்யாணம் போகுது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு ஊழல் வருது, அது அடுத்த கட்டத்துக்கு போய் பிரிவாக வருது, அதை வந்து கோர்ட்டு டைவர்ஸ்ன்னு போகிறாங்க. அடுத்து இதை நீங்கள் பயணிக்கும்போது அதே மாதிரி பயணிப்பீங்க. அதாவது காதல் நடந்த காதலி, இங்கே கணவன் மனைவி டைவர்ஸு, அந்த கோர்ட்டில் போகும்போது இது உண்மையாக நமக்கு நடக்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம வந்து அந்த பக்கம் போகும், இவங்க இந்த பக்கம் போவாங்க, அப்போது வந்து ஒருத்தர் நம்ம பார்த்துக்க மாட்டோம். இப்படிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது ஓவராக என்ன பண்ணுவீங்கன்னா, அதை க்ரியேட் பண்ணி அந்த இதோட ட்ராவல் பண்ணி பேச 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 எந்த ஒரு இமேஜினரி அந்த விசுவலைசேஷனுக்கு நம்ம ஃபீலிங்கு, எமோஷன், எக்ஸைட்மெண்ட்டு கொடுத்து ஒரு கேரக்டர் உருவாக்கி நம்ம வெளியில் வரோமோ, இதை பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இவன் உண்மையாக விரும்புகிறானா இல்லை கற்பனைக்காக அவனுடைய சந்தோஷத்துக்காக விரும்புகிறானாலாம் தெரியாது, இது உண்மையாக சூழலை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதை நினச்சி நீங்கள் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் ஆன பேர் கூட இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருக்கலாம், நீங்கள் அதை நினச்சதையே நீங்கள் மறந்துருப்பீங்க, ஒரு சூழல் அமையும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது வந்து இந்த இந்த செக்மெண்ட்டை கரெக்டாக கவனிங்க. அடுத்து நம்ம அந்த டிரான்சிஷன் நம்ம நடத்திக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரிவு ஏற்படுது, கணவன் மனைவி அந்த பிரிவோடு இருக்கீங்க. இப்போது நம்ம கிரியேட் பண்ண சூழல் தான் இதுன்னு தெரியாமையே இதுக்கு நீ தான் காரணம், இது நடந்ததுக்கு நான் தான் காரணம், ஒருத்தர் மாற்றி குத்த சொல்லிப்பாங்க. கூட இருக்கிற அவங்கள சுற்றி இருக்கிறவங்க குத்த சொல்லுவாங்க, அப்பா அம்மா தான் காரணம் இந்த சூழல் அமைத்துக்கு, இந்த பொண்ணை பார்க்கலன்னா என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. அந்த பொண்ணு சொல்லும், மாமா மச்சான் இந்த வரன் வந்து தேடலாம், என் வாழ்க்கை இங்கே இன்றைக்கி கோர்ட் வரைக்கும் வந்து நின்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற சூழல் கிரியேட் பண்ணுவாங்க. இதில் ஒரு காரணகர்த்தா ஒருத்தராக தான் இருப்பார். நீ அந்த காலகட்டத்தில் நீ தொடர்ச்சியாக ஒன்றுக்குள்ளே உருவாக்கி அந்த கேரக்டரோட பேசி அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்பி இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை ஒரு சூழல் உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. நீ தான் கிரியேட்டர். அப்போது எதிர்த்தரப்பில் இருக்கிற விக்டிம் நீ கிரியேட் பண்ண விக்டிம். அப்போது நமக்கு அதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ கிரியேட் பண்ண அந்த கேரக்டர் முன்னால் நிற்கிது. அதை மானசீகமாக அதற்கிட்ட மன்னிப்பு கேளு. அது வந்து ஆண் செஞ்சுருந்தாலும் சரி, பெண் செஞ்சுருந்தாலும் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த விக்டிமுக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு மனசார முடிஞ்சால் ஒத்துசைத்து ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை யாரும் குற்றம் கூறிக்காமல் அழகாக வந்து பிரிஞ்சு போகிறதுல ட்ராவல் பண்ணுறதோ இல்லாட்டி ஒத்திசைவுப்பட்டு சேர்ந்து வாழ்றதோ அது உங்களுடைய பொறுப்பு. இதே மாதிரி தான், அதாவது நமக்கு அந்த நம்மளுடைய கவன ஈர்த்தல் காரணமாக நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை கவனிப்பாங்க. இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லாத மாதிரியே கவனித்து பார்ப்பீங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நம்மளை கவனிப்பாங்க. நான் அதிகமான நெகட்டிவ் வார்த்தை நான் இங்கே யூஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து சொல்ல முடியாத, இது வரைக்கும் சொல்லிக் கூட இருக்க மாட்டீங்க, ஆனால் இதனால தான் இது நிகழ்ந்தது, இந்த உள்ளுரையாடல் தான் இந்த கதாபாத்திரங்கள் நம்ம திரும்ப பேசியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னால், அதாவது அதுக்கு சமீப காலத்துக்கு முன்னாலேயோ இல்லை பல மாதங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னாலேயோ இந்த மாதிரி ஒரு அதாவது உள் உரையாடல், அதாவது செல்ஃப் டாக்கிங் மூலமும் ஒரு அந்த மனப்படத்தோட அது ஃபீலிங் கலந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதாவது டிக் பண்ணி மனசை ஆழ தோண்டி அது என்னென்னலாம் நீங்கள் விதைச்சி அதுக்கு உரம் போட்டு அது வேலி போட்டு அது அழகாக அந்த சீன் கிரியேட் பண்ணுற வரைக்கும் எப்படிலாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிக் பண்ணி பாருங்கள். நிச்சயம் நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும்.
அதனால் இந்த இந்த செக்மெண்ட்லேருந்து அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கு, இல்லை கை கால் ஊனமாயிருக்கு, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்து மற்றவங்களுடைய கவன ஈர்ப்பு நம்மளுடைய அந்த பாசம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்படி இங்கே இந்த கான்செப்ட் இங்கே மனசில் வச்சுக்கிட்டு நாம் ஏன் அடுத்தது செக்மெண்ட்டுக்கு அழகாக டிரான்சிஷன் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, இது வரைக்கும் நடந்தது அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா தெரியாமல் நடந்தது இது வரைக்கும் நம்மளுடைய அந்த வெளிப்புற சூழல் இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸால் நடந்தது. இப்போது நம்ம பர்பஸாக டெலிபரேட்டாக என்ன பண்ணணும்னா நமக்கு எது தேவையோ வாழ்க்கையில் அதை பர்டிகுலராக அந்த இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணி அதோட உள்ளுரையாடல் ஆடுங்க. நிச்சயம் இந்த பழைய பதிவுகளை போக்கணும்னா என்ன வேணுமோ அதுதான் நம்ம நினைக்கணும். நடந்ததையும் நம்ம நினச்சிட்டு இருக்க வேணாம், நெகட்டிவாகவும் நம்ம நினைக்க வேணாம். என்ன வேணும்னு நினைக்கிறோமோ கன்ஸ்ட்ரக்டிவாக அதை திரும்ப 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 நினைங்க பேசுங்க. என்னுடைய போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது நம்முடைய எண்ணங்கள் உள்ளுரையாடல், அது செல்ஃப் டாக்கிங், அதாவது எந்த நிலையை வேணுமோ அதை நோக்கிய அதை அடைவதற்கான செயல்பாடுகள் செயல்முறைகள், அந்த இமேஜினரி கேரக்டர், அதுக்கு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் எமோஷன் கலந்து நீங்கள் வெளியிடும்போது அந்த பிரபஞ்சம் அல்லது இயற்கை அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உறவுகள் மேம்படுவதாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கிற அந்த அன்பு பரிவு பாசமாக கருணையாக ஏதாச்சும் இருக்கலாம், அல்லது நீங்கள் அடைய வேண்டிய அந்த பொருளாதார நிலையாக இருக்கலாம். எது வேணுமோ அதை கண்டினியூஸாக நீங்கள் மனசுக்குள்ளே திரும்ப 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 பேசிக்கிட்டு உள்ளுரையாடல அந்த இமேஜின் அந்த சூழல் வரும்போது என்ன சூழலில் நீங்கள் இருப்பீங்க அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபீலிங் அந்த மனப்படத்தை கொடுத்து நீங்கள் வெளியிடுகிற அந்த சூழல் வந்து பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தை பருவம், ஸ்கூல் பருவம், அந்த காலேஜ், அப்புறம் அந்த காலேஜில் நடக்கிற அந்த டிரான்சிஷன் டு அந்த வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் வந்து அந்த முதியவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் நான் சொன்னது மட்டும் இல்லாமல், ஏன்னா நான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பருவத்திலையும் எல்லா கேரக்டருக்கும் அந்த இமேஜினரி கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ போகாது, 3 மணி நேரம் இல்லாட்டி 4 மணி நேரம் வீடியோவை அது பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தயவுசெய்து அதை தெரிவிங்க. நான் இதோட எனக்கு கனெக்ட் ஆச்சு, இதில் இந்தந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு இமேஜினரி கேரக்டரோடு நான் பேசியிருக்கேன், வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. முதல்ல நீங்கள் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துருங்க. அடுத்து வர்றவங்க இந்த கமெண்ட்ஸ் மாதிரி தான் என்னுடைய வாழ்நிலையும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை லைக் பண்ண நிறைய லைக்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கேன், என்னுடைய சிறிய ஒரு அன்பளிப்பாக ஒரு 1000 ரூபாய் நான் ஜிபே பண்ணி அனுப்புகிறேன். இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் அடுத்த வீடியோவில் இது ஏன் நான் இந்த உறவும் இந்த உணர்வும் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறது, இந்த கற்பனை கதாபாத்திரத்தில் ஏன் நான் பேசியிருக்கேன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் கான்சியஸாக ஒரு இமேஜினரி கேரக்டர் உருவாக்குங்க, கான்சியஸாக பேசுங்க. நீங்கள் அடைய வேண்டிய நிலையை அடைய என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்படி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.